ஹிந்தி அந்நிய மொழி, சமஸ்கிருதம் வடமொழி அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க வாயில தமிழ் நிக்காது. முத்தமிழ்ங்கிறது, மூன்று தமிழ்ங்கிறது, பதந்தமிழ்ங்கிறது, பைந்தமிழ்ங்கிறது, தீன் தமிழ்ங்கிறது எல்லாம் முத்தமிழ் மட்டும்தான். இயல் இசை நாடகம் கிடையாது. முத்தமிழ்னா சமஸ்கிருதம், ஹிந்தி, தமிழ், இந்த மூணும் சேர்ந்துதான் முத்தமிழ். தமிழுக்கு அர்த்தம் சொல்லணும்னா நீங்க ஹிந்தி தெரிஞ்சாதான் தமிழுக்கு அர்த்தம் சொல்ல முடியும். ஏன்னா ஹிந்திங்கிறது முத்தமிழ்ல வர ரெண்டாவது தமிழ் ஹிந்தி. நாம பேசிட்டு இருக்கிறது சமஸ்கிருதம். அதாவது பதம், பகுபதம், பகாபதம். பகுப்பதமும் பகாபதமும் ஒண்ணு சேர்ந்ததுன்னா பதமாயிரும். பதத்தை பிரிச்சுக்கினா பகுப்பதமும் பகாபதமும்னு ரெண்டு பிரியும். அவ்வளவுதான். இந்த ரெண்டையும் ஒண்ணு சேர்த்தா பதம், பதத்தை பிரிச்சா பகுப்பதம், பகாபதம், இந்த ரெண்டா வந்துடும். இதெல்லாம் நீங்க சமஸ்கிருதம் சொல்றீங்களோ அதை பிரிச்சுட்டு உள்ள போனீங்கன்னா தமிழ் இருக்கும். எதெல்லாம் நீங்க தமிழ்னு சொல்றீங்களோ அதை பிரிச்சுட்டு உள்ள போனீங்கன்னா ஹிந்தி இருக்கும். உதாரணத்துக்கு பாருங்க, திராவிடம் சமஸ்கிருதம் தானே, அதை பிரிச்சுட்டு உள்ள போனீங்கன்னா திரு கூட்டல் அவர் கூட்டல் இடம் அப்படின்னு வந்துடும். இப்ப மூணு தமிழ் தானே. அதே மாதிரி அவசரம் அப்படிங்கிறது, அவசரம், அர்ச்சனை அப்படிங்கிறதுலாம் வடமொழிங்காங்களா, அதெல்லாம் அது அவசரம் அப்படின்னா அவர் கூட்டல் சார் கூட்டல் அறம் அவசரம் அப்படி வரும். அதே மாதிரி அம்மா அப்படின்னு தமிழ் தானே, அதை பிரிச்சிங்கன்னா உள்ள ஹிந்தி வந்துடும். அதே மாதிரி சக்காலத்தி தமிழ் தானே, சக்காலத்தி அதை பிரிச்சிங்கன்னா சக் கூட்டல் காலம் கூட்டல் ஆத்தி சக்காலத்தி அப்படி பிரிஞ்சிடும். இந்த சக்குங்கிறதும் இந்த ஆத்திங்கிறதும் ஹிந்தி. ஹிந்தி தெரிஞ்சாதான் பதில் சொல்ல முடியும். ஹிந்தி தெரிஞ்சு இது சமஸ்கிருதம். மூணையும் ஒண்ணு அடைச்சி ஒரு பொருள் தரும். அது கேட்க அவ்வளவு அழகா இருக்கும். அப்படி மத்தாளம், மத்தாப்பு, பருப்பு கடையில மத்து, இப்படி எதை எடுத்தாலுமே மேடை, மாநாடு, மேடை, அதுக்கப்புறம் அம்மா, மாணவி, கல்வி, அரசியல், வணக்கம், பகுத்தறிவு, மாட்டுமிகு, இருமாப்பு, கடவுள், நாம் தமிழர் கட்சி. கல்வி தமிழ் தானே, பிரிச்சிங்கன்னா என்னன்னு சொல்ல தெரியாது. ஆனா பிரிச்சு உள்ள போனீங்கன்னா ஹிந்தி தான் இருக்கும், வேற எதுவும் இருக்காது. ஹிந்தி, சமஸ்கிருதம், தமிழ், இந்த மூணு சேர்ந்துதான் முத்தமிழ்.